தமிழக முதலமைச்சர் குறித்தும் நாகை எம்பி செல்வராஜ் குறித்தும் தேர்தல் பரப்புரையின் போது ஒருமையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகாவுடன் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். வணக்கம். என்ன நடந்தது, விவரங்கள்? தமிழகத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. நாகை தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ், அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர், பாஜக வேட்பாளர் எஸ்.ஜி.எம். ரமேஷ், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் 9 பேர் களத்தில் உள்ளனர். வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா கீழ்வனூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரின் தேர்தல் பணிமனை முன்பாக வாக்கு சேகரித்தவர் கம்யூனிஸ்ட் கட்சியினரை சீண்டும் விதமாக தற்போதைய கம்யூனிஸ்ட் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்தார். மேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலினை டெல்டாக்காரன் என்கின்ற உல்டாக்காரன் முதல்வராக இருக்கிறான் என்று ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் தற்போதைய நாகை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி செல்வராஜ் செயல்பாடுகள் குறித்து கடுமையாக விமர்சனம் செய்தார். எம்பி செல்வராஜ் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு ஏஜென்டாகவும் கண்காணியாகவும் செயல்பட்டு வருகிறார் என விமர்சித்தார். இதனால் அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினரை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா தொடர்ந்து திமுகவையும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கடுமையாக விமர்சனம் செய்தபடி இருந்ததால் ஒரு கட்டத்தில் பொறுமை இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் எங்கள் தேர்தல் பணிமனை முன்பு ஓட்டு மட்டும் கேளுங்கள், வேண்டுமென்றே விமர்சனம் செய்யாதீர்கள் என கூறியதாக தெரிகிறது. நாம் தமிழர் கட்சியினருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இரு தரப்புக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையிலும் வேட்பாளர் கார்த்திகா பேச்சை நிறுத்தாமல் கம்யூனிஸ்ட் கட்சியை சீண்டும் விதமாகவே மைக்கேல் பேசப்பட்டு இருந்ததால் இரு தரப்புக்கும் தாக்கிக் கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த மற்ற கம்யூனிஸ்ட் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றனர். ஆனாலும் வேட்பாளர் கார்த்திகா தமிழக முதல்வர் ஸ்டாலினையும் நாகை எம்பி செல்வராஜையும் கடுமையாக விமர்சனம் செய்தவர். கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிக்காக 38 தொகுதியில் திமுகவுக்கு அடிமையாகிவிட்டதாகவும் தற்போதைய எம்பி செல்வராஜ் தொகுதிக்கு எந்த நலத்திட்டங்களும் செய்யவில்லை என்று கூறி கடுமையாக குற்றம் சாட்டினார். அப்போது அங்கு வந்த கீழூர் போலீசார் இரு தரப்பை சமாதானப்படுத்தி வேட்பாளர் வேலைநிறுத்தத்தில் பிரச்சாரத்தை அனுப்பி வைத்தார். விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.